ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஜீ தமிழில் ரொம்பவே சூப்பராக ஒரு ஸ்டார்ட் கொடுத்த ஒரு சீரியல் தான் மௌனம் பேசியதே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ரமோ எல்லாமே வித்தியாசமாகவும் இருந்தது. இது வரைக்கும் நம்ம ரெகுலராக பார்க்குற மாதிரியான ஒரு ப்ரமோ இல்லாமல் வித்தியாசமான ஒரு ப்ரமோ. இதில் வந்து ஜனனி அப்படின்ற கேரக்டர், கொஞ்ச நாள் கேரக்டர் அப்படின்றது ப்ரமோலேயே நம்மளுக்கு காமிச்சிட்டாங்க. அவங்களோட அந்த லாஸ்ட் டே ஷூட் வந்து முடிஞ்சிருச்சான். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஜனனியா என்னோட ஜேர்னி வந்து எண்ட் ஆயிடுச்சு மௌனம் பேசியதையில் ஜீ தமிழில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மை டியர் பீப்பிள், உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்கமிங் வரப்போகிற எபிசோட்ஸை கண்டிப்பாக பாருங்கள், நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நிறைய ரிஃப்ரெஷிங்கான ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எல்லாம் இருக்குது. மறந்துடாமல் மௌனம் பேசியதை சீரியலை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜனனி கேரக்டரில் ரொம்பவே பர்ஃபெக்டாக பொருந்தி இருந்தாங்க. ஹீரோயினோட லாஸ்ட் டே ஷூட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அதை பற்றி அவங்களே ஷேர் பண்ணியிருந்தது இன்னுமே கூடுதலான ஒரு வருத்தம் தான். சீக்கிரமாகவே வேறு ஒரு நல்ல ப்ராஜெக்டில் சீக்கிரமாக ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். மேபி சொல்ல முடியாது. நம்மளோட ஜீ தமிழ்லேயே கூட அவங்களோட என்ட்ரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுலேயும் அந்த மாப்பிள்ளை பொண்ணாக ஜோடியாக அந்த பஸ்ஸில் பேசிக்கிட்டே போகிறாங்க இல்லையா, ரொம்பவே க்யூட்டான ஒரு தருணமாக இருந்துச்சு. ஒரு பாட்டிக்கிட்ட பேசிகிட்டே போகிறது, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொன்ன உடனே 16 எனக்கு ஓகே தான், ஜனனிக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஹீரோ. ரொம்பவே க்யூட்டான ஒரு பேராக இருக்காங்க. அதுக்குள்ளே எண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. இதுதான் ஸ்டோரி அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. வேறு என்ன பண்ணுறது.